வணக்கம் மக்களே, திருப்பூர் SD கார்ஸ்லேருந்து நான் உங்கள் செந்தில் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு எவர் கிரீன் வண்டி, லோ பட்ஜெட்டில் எல்லாரும் தேடுற வண்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சாண்ட்ரோ ஜிங்க் தான் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கல் கண்டிஷனோட ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி தேவைப்படுறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2005 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு FC இன்சூரன்ஸ் பேப்பர் எல்லாமே கிளியர் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாடி லைன் பாருங்கள், ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க, ஒரு சுத்தமான கண்டிஷனுக்கு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டி பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 89,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. பாடி லைன் எல்லாமே பாருங்கள் ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், A to Z எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில், இன் அண்ட் அவுட் எவ்ரிதிங் இந்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டி தேவைப்படுறவங்க இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ பார்த்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இன்டீரியர்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க. சாண்ட்ரோவில் வந்து ஃப்ரண்ட் பவர் விண்டோ மட்டும்தான் வரும். பவர் விண்டோ வந்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் வித் சென்ட்ரல் லாக் கூட வந்துருங்க. சீட் கவர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. டேஷ்போர்ட் கண்டிஷன் பாருங்க மக்களே, ரொம்ப ஒரு ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு ப்ளூடூத் செட்டு போட்டிருக்காங்க. AC வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க. சைடு மிரர்லாம் ஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வர டைப்புங்க. பேக் பாருங்கள், பேக் நார்மல் விண்டோ தான் வருங்க. பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, எந்த வேலையும் கிடையாது. வாங்க மக்களே, இந்த வண்டியோட டோர் பேட் கண்டிஷன் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் டோர் பேட் பாருங்கள், ஒரு டோர் பேடெல்லாம் ஸ்க்ராட்ச் இல்லாமல் நீட்டான கண்டிஷன் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத கண்டிஷனுக்கு தான் வந்திருக்கு. இந்த டோர் பேடும் பாருங்கள் நல்லா இருக்குது. இது டோர் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. டிக்கி பார்க்கலாம் வாங்க. டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங்கில் கிளியராக இருக்குதுங்க. ரஸ்ட்டெல்லாம் கிடையாது மக்களே. இங்கெல்லாம் பார்த்து எடுக்கிறீங்க, நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை, விலை கம்மியாக இருக்குன்னு கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் சிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பாடி கண்டிஷன் ரொம்ப முக்கியங்க லோ பட்ஜெட் போகிறப்போ. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஸ்டெப்னி கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க மக்களே. ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 60-70% கண்டிஷனில் இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. டிக்கி டோர் இந்த சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்குதுங்க. நாங்கள் இந்த டோர் பார்த்துலாம், ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துலாங்க. இந்த டோர் பாருங்கள், டோர் பேடுமே நல்லா இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங் மக்களே. பாருங்கள் கீழேயுமே ரஸ்ட்டெல்லாம் கிடையாது. இந்த டோர் பேடுமே நல்லா இருக்குதுங்க, கீழே ரஸ்ட்டெல்லாம் கிடையாதுங்க, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான கண்டிஷனில் தான் வந்திருக்கு மக்களே. நிறைய சாண்ட்ரோ லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டேஷ்போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூரா வெளுத்து போய் ரொம்ப கசகசன்னு வருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரண்டேஜ் எல்லாமே ஒரு நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. டேஷ்போர்டு எல்லாமே பாருங்கள், மேலே ரூஃப்லேருந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் AC கண்டிஷன் அண்ட் செட் கண்டிஷன் பார்க்கலாங்க. AC பாருங்கள் ரெண்டில் தான் வச்சிருக்க, நல்ல த்ரோ இருக்குது மக்களே. சாண்ட்ரோ பொறுத்தளவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, AC கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க செட்டு கண்டிஷன் பார்த்துடலாங்க. செட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் செட்டு தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்து, AUXங்க, USB எல்லாமே போட்டுக்கலாம் FMலேருந்து. செட்டு கண்டிஷன் பார்த்துருப்பீங்க மக்களே, ரொம்ப நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், பேக் ஸ்பீக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்ல எஃபெக்டிவான செட்டு தான் இருக்குதுங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு DVD செட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரூஃபில் அந்த டிவி வந்து பழசாயிருச்சுங்க, அதனால் டிவி வந்து யூஸ் ஆகிறதில்ல. மிச்சபடி இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் எல்லாமே ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் தான் இருக்குது மக்களே. எந்த ஒரு இதுவும் இல்லை, நீட்டான கண்டிஷனில் எந்த டேமேஜும் இல்லாமல் தான் வந்திருக்கு மக்களே. வாங்க மக்களே, டயர் கண்டிஷன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரண்ட் 2 டயருமே பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் ஆல் ஓவர் எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா மிச்லின் டயர்ஸ் தாங்க. 4 டயருமே பாருங்கள் நல்ல கண்டிஷனில், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85-90% கண்டிஷனில் தான் இருக்குது மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த வேலையும் டயரை பொறுத்தளவுக்கு கிடையாது. ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் சாண்ட்ரோவில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா மக்களே, இந்த டோர் க்ளோசிங் தான். இந்த டடக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தள்ளினாலே பார்த்தீங்கன்னா அந்த அல்வா மாதிரி சாத்தணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா டோர் க்ளோசிங் எல்லாமே இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண வண்டி, ஒரிஜினாலிட்டியான வண்டிங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டேரிங்லேருந்து, பவர் விண்டோலேருந்து, சென்ட்ரல் லாக்கு, செட்டிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது மக்களே. டயர் கண்டிஷன்லேருந்து அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குங்க. ஒரு 2005 மாடல் வண்டி இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸோட இந்த பட்ஜெட்டில் ரெகுலராக வராது மக்களே. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 1-1.5 ரூபா பட்ஜெட்டில் வண்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த வண்டி மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் மக்களே. உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி. வாங்க மக்களே, இந்த வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க.
இந்த வண்டியை பொறுத்தளவு கஸ்டமர் கேட்குற ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,55,000 கேட்குறாங்க மக்களே. இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பெரிய வித்தியாசத்தில் கிடைக்காத மக்களே, அதனால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் வாங்கி கொடுத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 2005 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது. டயர் கண்டிஷன்லேருந்து பாடி லைன்லேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி மார்க்கெட்டில் ரெகுலராக இந்த கண்டிஷனுக்கு வராது மக்களே. அதனால் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேவைப்படுறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 80 to 1 ரூபா வந்து லோக்கல் கஸ்டமருக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.